இந்த வீடியோ பார்க்குறவங்கள முக்காவாசி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். அதான் நம்ம அல்சர். கரெக்ட் டைம் சாப்பிடாம இருந்தாலும், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிட்டாலும் இந்த அல்சர் வருங்க. கிட்டத்தட்ட என்ன சாப்பிட்டாலும் நமக்கு வாமிட் வர மாரி இருந்துட்டு, மரண வலியா இருக்குங்க. அண்ட் அல்சர்ல பார்த்தீங்கன்னா நெறைய டைப் இருக்கு. இந்த நோய்க்கு காரணமே நம்ம சரியான உணவு சாப்பிடாதது. அஃப்கோர்ஸ் இந்தியால பார்த்தீங்கன்னா 100ல 6% பேருக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் மீ. அப்புறம் என்ன இதே மாரி நெறைய வீடியோஸ் போட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பாடுனாலே உங்களுக்கு பிடிக்கும்னா கீழ ரெட் கலர் ஹார்ட்டின கமெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலீஸு என்னால முடியல ஃபேமிலீஸு. கைஸ் தம்பி உங்கள நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கேன். இவரு 15 வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, தார் ராக்ஸ் வாங்கி குடுத்துருக்காப்புல. நமக்கெல்லாம் ஒரு வண்டி வாங்குறதுக்குள்ளயே நாக்கு தள்ளுதுங்க. தம்பி அசால்ட்டா பைக், கார்ன்னு அடுக்குறாருங்க வீட்ல. நியூ இயர் பொறந்து 2டே நாள்ல தம்பிக்கு ஆப் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட தம்பி நெறைய பேர ஸ்கேம் பண்ணியிருக்காப்புல. போஸ்ட்ட போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தாங்க நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்றாரு. ட்ரேடிங்ன்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல. நெறைய இன்ஃப்ளூயன்சர் கிட்டயும் காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க. தம்பி தவறான வழியில சம்பாதிக்கிற பணம் நமக்கு என்னைக்குமே தங்காதுப்பா. இனிமையாவது உன்ன ஃபாலோ பண்ற ஆடியன்ஸ்க்கு உண்மையா இருப்பா. இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் காய்ஸ். இப்போ போட்ட புது ரூல்ஸ் படி சேப்பாக் ஸ்டேடியத்துல யாருமே விசில் கொண்டு போகக்கூடாது. சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே விசில் போடுதான். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியால நேஷனல் ஸ்போர்ட்ஸ்னா அது ஹாக்கின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவுக்குன்னு தனியா நேஷனல் ஸ்போர்ட்ஸே கிடையாது. ஹாக்கி இந்தியால ரொம்ப சிறப்பா இருக்கனால மட்டும்தான் அப்படி நம்ம சொல்றோம். அப்புறம் எதுக்கு நம்ம படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ்னா ஹாக்கின்னு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. ஃப்ரேம பாருங்க ஜி. கிட்டத்தட்ட 47 வருஷம் கழிச்சு ரஜினியும், கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. இதனால இந்தியன் சினிமால பெரிய இம்பாக்ட் நடக்குங்க. படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைமா டிஎம்கேவோட கூட்டணி நிக்கிறாங்க. இந்த அலைன்ஸ்னால டிஎம்கேக்கு எக்ஸ்ட்ரா பவர். சிவசாகரான்னு இந்த காமெடி நடிகர் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சு. இவர் இன்ஸ்டால ஒரு ரீல் போடுறாருங்க. இப்பெல்லாம் எனக்கு பட வாய்ப்பு வந்தாலே ஃபர்ஸ்ட் எத்தனை ஃபாலோவர்ஸ் தான் கேக்குறாங்க. அதை பொறுத்து தான் சேலரியும் முடிவு பண்றாங்க. இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் தாங்க தமிழ் சினிமாவே டிசைட். இந்த வீடியோ இவர் அப்லோட் பண்ணும்போது இவருக்கு 50,000 ஃபாலோவர்ஸ். இப்போ கரண்டா இவருக்கு 87,000 ஃபாலோவர்ஸ். கைஸ் உங்களால முடிஞ்சா இந்த வீடியோ ஒரு 5 பேருக்கா ஷேர் பண்ணுங்க. நான் தடவை இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஏஐ போல இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது கமுதியில நடந்த ஒரிஜினல். மதுபோதையில இருந்த ஒரு இளைஞர் அவர் கார் எடுத்துட்டு அவர் இஷ்டத்துக்கு ஓட்டிருக்காரு. இதனால மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆயிருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்குலாம் நம்ம ஸ்ட்ரிக்ட்டா தண்டனை கொடுக்கணும் கவர்மெண்ட் சைடுல கேட்டு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே ஒரு ஆர்ட் நியூஸா தான் பாக்குறோம், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. இதை பற்றி விளைவுகளை நம்ம அதிகமா யோசிக்கிறதே இல்லை. குறைப்போம், நிம்மதியான இந்தியாவை உருவாக்குவோம். உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பை கைஸ். நீங்க போட்டோல பாக்குற இவர் தான் ஈரானோட லீடர். பேர் காமினி. இப்போ இவர் உயிரோட இல்ல. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த வார்ல இவர் இறந்து. இந்த வார்னால இந்தியால இருந்து கிளம்புற நிறைய ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சசிகலா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனால ஏடிஎம்கே கொஞ்சம் வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கு. இது வெறும் ப்ரெடிக்ஷன் தான். இதான் நடக்கும்னு சொல்ல வரல. ரிசர்ச்ல நான்வெஜ் அதிகமா சாப்பிடறதுனால நம்ம உடம்புல புரோட்டீன், விட்டமின் B12 அண்ட் இரும்பு சத்துலாம் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அளவோட சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எல்லாமே நல்லது. மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. 2026க்கான எலெக்ஷன் ஏப்ரல் 23 அன்னைக்கு நடக்குது. நம்மளோட ஒரு வாக்கும் இந்த தேர்தலுக்கு முக்கியம். என்னோட ஒரு ஓட்டை வச்சு என்னப்பா பண்ண போறேன், ஏன் ஓட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்காம மறக்காம ஓட் பண்ணுங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மாட்டுல இருந்து நம்ம எடுக்கிற பால் கிட்டத்தட்ட வெளியில வச்சா ஒரு 2-3 மணி நேரத்துல கெட்டு போயிடும். ஆனா ஒட்டகத்தோட பால் கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு மேலே. உங்க லைஃப் டைம்ல ஒரு தடவை ஒட்டக பால் டீ குடிச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்க் சுமார் 400 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய உயிரினங்க. இந்த மாதிரி ஷார்க் எல்லாம் நேர்ல பார்த்தா அவ்வளவுதான். நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது வடநாட்டுல ஏதோ சம்பவம் நடக்குது போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா இது தமிழ்நாட்டுல நடக்கிற சம்பவம் தான். அட்வொகேட் நெல்சன் ப்ரோ எல்லாருக்குமே தெரியும். இவர் மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவா மக்களோட நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நம்ம ராஜாபுரம் அண்ணனையும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ராஜாபரனும் அவங்க ஒய்ஃபும் அவர் வீட்டுக்கே போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாதாரணமா பேசிட்டு இருங்க, அடிதடி வரைக்கும் போயிட்டாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு அட்வொகேட்டுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்களுக்கு. தமிழ்நாட்டின் சிஎம் இப்ப தளபதி விஜய் சார் தான். இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இப்போ இதான் உண்மை. தளபதி விஜய் சார் இப்போ சிஎம் ஆக போறாங்க. நம்ம சேனல் சார்பா விஜய் சாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி. வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பவே முடியாது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் வந்து குளத்தூர்ல தோத்தது. எனிவேஸ் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சாதான் நமக்கு. விஜய் சார் மக்களுக்காக நிப்பாரு நம்பிக்கை இருக்கு. ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன். நம்ம எல்லாரும் நினைச்சு நடந்து தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏத்துட்டாங்க. நம்ம எல்லா வீடியோலும் சொல்றதுதான், யார் வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது நடந்தா போதும். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. புதிய அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்குன்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கலாம். நல்லா இருப்போம், நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கும்னா ரெட் கலர் ஆட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட புது உத்தரவுப்படி 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் மட்டுமே மது பாட்டில் கொடுக்கும். உங்களுக்கு 21 வயசு கீழே இருக்குன்னா ஸ்ட்ரிக்டா மது உங்களுக்கு கொடுக்கவே கூடாது டாஸ்மார்க்ல. கூடிய சீக்கிரமே இந்த போதை கலாச்சாரம் அழியணுங்க. பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸான நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வாட்டி வரை கண்ணை சிமிட்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 வாட்டி சிமிட்டு. இப்போ நம்ம பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு பெட்ரோல் டீசல்லாம் கொஞ்சம் கம்மியாக செலவழிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் நம்மளை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. தமிழ் சினிமால இருக்கிற லாஜிக் மிஸ்டேக்ஸ். பாஷா படத்துல ஹீரோ ரஜினிகாந்த ஹீரோயின் நக்குமா லவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கு போனா ரஜினி சார் பாஷாவா இருக்கும்போது ஹீரோயின் ஒரு சின்ன குழந்தையா இருந்திருப்பாங்க. இது என்ன மாதிரியான லாஜிக்னு சுத்தமா புரியல. அரண்மனை படத்துல அன்சிகா செத்து பேயா வருவாங்க. அப்போ தன்னோட சாவுக்கு காரணமான அப்பா அண்ணன் எல்லாருமே கொன்றுவாங்க. வீட்டுல அவங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. ஆனாலும் இவங்க ஓட்டுல போய் சாப்பிடுவாங்க, கோயில்ல போய் சாமி கும்பிடுவாங்க. இது என்ன மாதிரி லாஜிக்னு தெரியல. ஆக்டர் ராம் சரணோட பாடி கார்டு தான் இப்ப ரொம்பவே ஃபேமஸா இருக்காரு.